கோவில் நகரமான சிதம்பரத்தை சுற்றி ஏராளமான கோவில்கள் உள்ளன. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள கண்ணங்குடி கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வரதராஜ பெருமாள் அருள்பாலித்து வருகின்றார். வரதராஜர் வரங்களை தருபவர் என்பதால் இவருக்கு வரம் தரும் வரதராஜர் என்ற சிறப்பு பெயரும் உள்ளது. இவரை வணங்கினால் வாழும் காலத்தில் சொர்க்கமும் வாழ்க்கைக்கு பின்பு மோட்சமும் கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது. இக்கோவிலில் வரதராஜ பெருமாள் நின்ற கோலத்தில் சங்கு சக்கரத்துடன் காட்சி தருகின்றார். சுவாமி சன்னதி முன்பு அர்த்த மண்டபத்தில் வானர ஆஞ்சநேயர் இருக்கின்றார். இவர் தலையில் கிரீடம் இல்லாமல் ராமபிரானுக்கு உதவி செய்த போது இருக்கும் அமைப்பில் வானரம் போலவே காட்சி தருகின்றார். சாமி எதிரே உள்ள மண்டபத்தில் கருடாழ்வார் காட்சி தருகின்றார். பழமை வாய்ந்த இக்கோவில் புனரமைக்கப்பட்டு திருப்பணிகள் நடைபெற்று வந்தது. ஏகாதசி அன்று இக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு காலை 6 மணி முதல் கோபூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. காலை 10 மணி அளவில் யாகசாலையிலிருந்து மேளந்தாளம் முழங்க புனித நீர் கலசங்கள் எடுத்து செல்லப்பட்டு கோவிலை அடைந்தது. அங்கு கோவில் விமானத்தில் பட்டாச்சாரியார்களால் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் சிதம்பரம், மூனேரி, இக்கரப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் சாமிக்கு மகாபிஷேகம் நடந்தது. இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவில் சாமி வீதியுலா காட்சி நடைபெற்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.